காங்கிரஸ் இன்னைக்கு கூட்டணி கட்சியா இருக்காங்க தாவேக்காவுக்கு. அங்க சொல்றாரு டி.கே. சிவகுமார் சொல்றாரு, எங்களுடைய கூட்டணி கட்சி தான் அங்க ஆட்சி செய்யுது, அதனால நாங்க எளிதா மேகதாதுவை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க அதே கூட்டணியை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்தத்துக்கு எதனா வழிவகை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்களா? எங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க, 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 8 எம்பி இருக்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசினாங்களா? டி.கே. சிவகுமார் போய் பார்த்தாங்களா? இல்ல சோனியா காந்தி அம்மையார் பார்த்தாங்களா? ராகுல் காந்தி ஐயாவை பார்த்தாங்களா? பார்த்து கர்நாடகா இப்படி தப்பு பண்ணு, தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, கர்நாடகாவோட திட்டத்தை நிறுத்த சொல்லுங்கன்னு யாராச்சும் போனாங்களா? இவன் நம்மகிட்ட கூட்டணி வச்சுட்டு ஓட்டுக்கு வருவாங்க, நோட்டை கொடுப்பாங்க, சீட்டை ஜெயிச்சுக்கிருவாங்க, அதுக்கப்புறம் போய் தமிழ்நாட்டை ஏமாத்துற வேலை திறமையா செய்வாங்க. நான் கேட்கிறேன், யாராச்சும் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணாங்களா? காங்கிரஸ் தமிழ்நாடு உரிமைக்கு ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? இவங்களை தாவேக்கா கூட்டணியில் சேர்த்து தப்புங்க. தமிழ்நாட்டோட உரிமைக்காக குரல் கொடுக்காத காங்கிரஸ் கட்சி தாவேக்கா ஏன் கூட்டணியில் சேர்த்தது? தப்பு தானே? ஆக ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்த மாநில நலனுக்காக, காவிரி உரிமைக்காக, காப்பாற்றுவதற்காக எல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை தான் நிலவுது. இன்னைக்கு இந்த தீர்மானம் கொஞ்சம் நம்பிக்கை அளித்திருக்குது. எதிர்கால செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம்.